ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பேச போறது 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆவலோட காத்திருக்கும் சிம்மராசி நேயர்களை பற்றி தான். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு அதிபதியான சூரியன் எப்படி இருக்க போறார்? முக்கியமா சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகுகேதுவின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? குறிப்பா 2026ஆம் ஆண்டு உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டிய 20 முக்கியமான கேள்விகளும் அதற்கான ஜோதிட ரீதியான பலன்களும் இங்கே இருக்கு. இந்த கிரக மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில எந்தெந்த துறைகள்ல எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை எப்படி சமாளிக்கணும்னு தெளிவா பார்க்கலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1. பணம் மற்றும் நிதி நிலைமை எப்படி இருக்கும்? குருவின் பார்வை நிதி நிலைமையை வலுப்படுத்தும். உங்களின் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். பங்கு சந்தை முதலீட்டில் நிதானம் தேவை. 2. வேலையில் பதவி உயர்வு அல்லது மாற்றம் கிடைக்குமா? சனியின் 6ஆம் மற்றும் 7ஆம் வீடு சஞ்சாரம் வேலையில் அதிக உழைப்பை கேட்கும். மே ஜூன் மாதங்களில் சூரியன் சஞ்சாரத்தால் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு உண்டு. 3. தொழில் முனைவோர் அதிக லாபம் ஈட்ட முடியுமா? குருவின் 9ஆம் வீடு பலத்தால் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். பழைய கூட்டாண்மைகள் பலன் தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வளர்ச்சி இருக்கும். 4. திருமணம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறுமா? சனி 7ஆம் வீட்டை பார்ப்பதால் திருமண முயற்சி தாமதமானாலும் சரியான துணையே அமையும். ஆண்டின் பிற்பகுதியில் அக்டோபர் பிறகு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். 5. குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும்? குருவின் 9ஆம் வீடு பலம் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரத்தால் குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல செய்திகள் வர வாய்ப்புள்ளது. மருத்துவ ஆலோசனைகள் அவசியம். 6. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? பெரிய நோய்கள் வருமா? சனியின் 6ஆம் வீட்டு பார்வை லேசான உடல் அசதி, சோர்வு தரும். ஆண்டின் நடுப்பகுதியில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தீவிர நோய்கள் வராது. 7. வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உள்ளதா? குருவின் 9ஆம் வீடு மற்றும் செவ்வாயின் சாதகமான சஞ்சாரம் பெரிய முதலீடுகளை ஆதரிக்கும். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது. 8. வெளிநாடு செல்வது அல்லது உயர்கல்வி வாய்ப்பு உண்டா? குருவின் பலமான சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயணம் மற்றும் உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். விசா முயற்சிகள் கைகூடும். 9. குடும்ப உறவுகளில் நிம்மதி நிலைக்குமா? குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். விட்டு கொடுத்து போனால் மட்டுமே நிம்மதி நீடிக்கும். இல்லையெனில் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புண்டு. 10. ராகு கேதுவின் சஞ்சாரம் எதில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? ராகு 8ஆம் வீட்டிலும் கேது 2ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. ரகசியங்களை காப்பது அவசியம். எதிர்பாராத தனவரவுக்கான வாய்ப்பும் உள்ளது. 11. கடன் தொல்லைகள் குறையுமா? புதிய கடன்கள் தேவைப்படுமா? குரு பலத்தால் பழைய கடன்களை அடைக்கும் முயற்சி வெற்றியடையும். புதிய முதலீடுகளுக்காக கடன் வாங்க நேரிடலாம். 12. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் தேர்வுகளில் வெற்றி கிடைக்குமா? மாணவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலம். கூடுதல் கவனம் செலுத்தினா தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்களை பெற முடியும். 13. அரசியல் அல்லது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு சாதகமானதா? சனியின் பார்வை அதிக உழைப்பை கோரும். ஆனால் உழைப்புக்கு பின்னால் மக்களின் ஆதரவு கிடைக்கும். உயர் பதவிகளை எதிர்பார்க்கலாம். 14. பூர்வீக சொத்து தொடர்பான சிக்கல்கள் தீருமா? புதன் மற்றும் குருவின் சாதகமான சஞ்சாரத்தால் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சினைகள் நீங்கி சாதகமான தீர்வு கிடைக்கும். 15. எதிரிகள் தொல்லைகள் குறையுமா? சனியின் 6ஆம் வீட்டு பார்வை எதிர்ப்பாளர்களை தொந்தரவு செய்யாமல் தடுக்கும். எதிரிகள் மறைமுகமாக செயல்பட்டாலும் அவர்களை சமாளிக்கும் பலம் உங்களுக்கு இருக்கும். 16. காதல் உறவு பலப்படுமா அல்லது பிரச்சனைகள் வருமா? காதல் உறவுகளில் புரிதல் தேவை. அதிக உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்தால் போதும் உறவு பலப்படும். இல்லையெனில் பிரிவுகள் வர வாய்ப்புண்டு. 17. தியானம் அல்லது ஆன்மீகத்தில் ஆர்வம் கூடுமா? குரு மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தும். புதிய தெய்வ தரிசனம் மற்றும் கோவில் யாத்திரைகள் செல்ல நேரிடும். 18. எந்த நிறம் மற்றும் எண் அதிர்ஷ்டத்தை தரும்? அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. 19. புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற நேரம் எது? ஆண்டின் ஆரம்பம் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் செய்யப்படும் முதலீடுகள் நல்ல பலனை தரும். அதிக ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும்.
20. மொத்தத்தில் 2026 சிம்ம ராசிக்கு சாதகமான ஆண்டா? ஆம், இது சிறப்பான முன்னேற்றத்திற்கான ஆண்டு. சவால்களை சமாளிக்கும் மனபலம் கூடும். குருவின் பலத்தால் வெற்றி நிச்சயம். சிம்மராசி நேயர்களே, பாத்தீங்கள, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றி பயணமா அமைய போகுது. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் சனியின் பார்வை உங்களை அதிக உழைக்க சொல்லும். உழைப்புக்கு மட்டும் நீங்க தயாரா இருந்தா வெற்றி உங்க பக்கம்தான். உங்களுடைய அதிபதியான சூரிய பகவானை தினமும் காலையில வணங்குங்க. ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை சொல்றது சிறப்பான பலனை தரும். இதன் மூலம் உங்களுடைய தன்னம்பிக்கை கூடும், தடைகள் விலகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.